சவுந்தரராஜன் ப்ளீடிங் கம்ஸ் அப்படின்னு ஒரு வரியில் முடிச்சிட்டாரு. என்ன சொல்லலாம், ப்ளீடிங் கம்ஸ் பற்றி ஒரு 2-3 பாயிண்ட் சொல்லணும்னா, முக்கியமாக விட்டமின் டெஃபிஷியன்சி நிறைய இருக்குன்னா இந்த கம்மோட அந்த மியூக்கஸ் மெம்பரேனில் உங்களுக்கு சீக்கிரமாக எரோஷன் வந்துடும். ஸோ ஒரு விட்டமின் ப்ரொஃபைல் மாதிரி எடுத்து ரத்தத்தில் எல்லா விட்டமின் நல்லா இருக்கான்னு வேணால் ஒரு டைம் பாருங்கள். ரெண்டாவது, ரொம்ப ஸ்மோக்கிங் ஆல்கோஹால் ஹேபிட்ஸ் இருக்கிறவங்களுக்கும் சீக்கிரமாக இந்த கம் இன்ஜூரி நடக்குது, கம்மில் இன்ஃப்ளமேட்டரி சேஞ்சஸ் வருது. ரீசெண்ட் டேஸில் எந்த ரீசனுமே இல்லாமல் நிறைய பேர் கம்மில் இஷ்யூ வருது, கம் அளவு கம்மியாகிறது, கம் தேஞ்சு போகிறது, இந்த ஈறுகள் தேஞ்சு போகிறது, இதெல்லாம் வருது. ஒரு முக்கியமான காரணம் ரொம்ப அதீதமான ஸ்ட்ரெஸ், தூக்கமின்மையாகவே இருக்கிறது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இருக்கிறது. இந்த ஓரல் மியூக்கஸ் மெம்பரேனோட ஃப்ளோரா மாற்றுது, மியூக்கஸ் மெம்பரேனோட ஹெல்த்தை டிஸ்டர்ப் பண்ணி கம்மில் ப்ளீடிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆசிட் ரிஃப்ளக்ஸ் அண்ட் அசிடிட்டி, வயிறு புண்ணு இருந்தாலும் கம்ஸில் ப்ளீடிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் எது உங்களுக்கு அப்ளிகபிளாக இருக்கும், என்ன காரணத்தினால உங்களுக்கு வரதா நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை உங்கள் டாக்டர்கிட்ட சொல்லி வைத்தியம் பண்ணிக்கணும். கம் ப்ளீடுக்கு ஒரு அருமையான ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, பட்டர், வெண்ணெய். நம்ம வீட்டில் செய்கிற தயிரில் கடைந்து எடுக்கக்கூடிய வெண்ணெய் தினமும் இரவு நேரம் படுக்கும் பொழுது உங்களுடைய கம்ஸ், உள் அல்லம், நாக்கு பகுதி, உதடு, இந்த பகுதியெல்லாம் நல்லா அப்ளை பண்ணி ஒரு கோட்டிங், நல்லா ஒரு டைட்டான பட்டர் அப்ளை பண்ணிட்டு அப்படியே தூங்கிடணும். இது ஆசிட் ரிஃப்ளக்ஸ்னால் ஏற்படக்கூடிய கம் இன்ஜுரியிலிருந்து பாதுகாக்குது. கம்ஸுக்கு நல்ல பிளட் சர்க்குலேஷன் அண்ட் நல்ல ஒரு சூதிங் எஃபெக்டை கொடுக்கறதுனால கம்மோட ஹெல்த் நல்லா இருக்கும். பட்டர் அப்ளை பண்ணலாம். என்ன காரணம்னு கண்டுபிடிச்சு வைத்தியம் பண்ணுறது நல்லது.